கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆண்டவருடைய கிருபையின் மேன்மையாக ஒரு 5 குறிப்புகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு எல்லாமே கிருபைதான். கிருபையை மையமாக கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக வேதத்திலே படிக்கிறோம், கேட்கிறோம், பாடல்களில் பாடுகிறோம். ஆனால் அதனுடைய மெய்யான அர்த்தத்தை பெரும்பாலான நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதில்லை. கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறதான வெகுமதிதான் கிருபை. தகுதியுள்ளவர்களுக்கு கிடைக்கிறதான காரியத்திற்கு கூலி அல்லது ஊதியம் என்று பெயர். தகுதியற்றவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வெகுமதிதான் இந்த கிருபை. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு 5 குறிப்புகளை வேகமாக நாம் கவனிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்தில் கிருபையை பற்றி நாம் கவனிக்கிறதான முதல் குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்யும் கிருபை. அதாவது உலக பிரகாரமாக நாம் கர்த்தரை அறியாத காலத்தில் அசுத்தமான இடங்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். பல அருவருப்பான இடங்களுக்கு நம்ம போயிருக்கோம். பல காரியங்களை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா நம்மை இந்த பரிசுத்தமான மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் பிரவேசிக்க செய்தது அவனுடைய கிருபை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக ஆவிக்குரிய சபைக்குள் நம்மை பிரவேசிக்க செய்தது, சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்மை பிரவேசிக்க செய்தது, வேதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்தது, இனி பரலோகத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்வதும் இந்த கிருபைதான். தேவ கிருபையானது என்ன செய்தது என்றால், நம்மை இந்த புதிய அனுபவத்திற்குள் நேராக கொண்டு வந்தது. இதுல நிறைய விஷயங்கள் இந்த வசனத்துல இருக்கு. கிருபை நம்மை நிலை கொள்ள செய்கிறது என்றும், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறது என்றும் இந்த வசனம் சொல்கிறது. ஆண்டுடைய கிருபை தான் நம்ம என்ன செஞ்சதுன்னா, ஆவிக்குரிய விசுவாச அனுபவத்திற்குள் கொண்டு வந்தது. அதுக்கு ஒரே ஒரு பேஸ் தான், ஒரே ஒரு அடிப்படை தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம். கிருபையால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சில ஆக்கியத்தை விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொண்டோம். அதான் எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த மேலான கிருபையை நாம் பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், அவர்தான் பாவிகளை ரட்சிக்கும் ரட்சகர், உலகத்திற்குரிய மீட்பர் ஒருவர் மட்டும்தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தது எனக்காகவும் என் பாவத்திற்காகவும் தான் என்று நாம் விசுவாசித்தோம். இயேசுவால மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று நாம் விசுவாசித்தோம். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் தர முடியும் என்று நாம் விசுவாசித்தோம். அப்போ இந்த விசுவாசம் தான் என்னாச்சுன்னா, ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு வரும்படி கிருபை நம்மை உந்தி தள்ளி கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஒரு புதிய சகாப்தத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த புதிய அனுபவத்திற்கு நேராக தேவ கிருபையானது நம்மை கொண்டு வந்தது. இரண்டாவது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி
நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. இரண்டாவது குறிப்பு, கிருபையினால் நாம் என்ன செய்யறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவானதாக இந்த கிருபை இருந்தது. கிருபை நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது அல்ல. நியாயப்பிரமாணம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. ஆனால் கிருபை மீட்புக்கு ஏதுவானது. கிருபை ரட்சிப்புக்கு ஏதுவானது. கிருபை நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதுவானது. கிருபை பரிசுத்தவானாக்குவதற்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்போ கிருபையானது நம்ம என்ன செஞ்சிருக்குன்னா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி நீதியின் மேன்மைக்குள் நம்மை கொண்டு வந்தது. இது ஆண்டவராகிய இயேசுவினுடைய அளவற்ற கிருபையினால் தான் சாத்தியம். எப்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை உறுதியோ, அதுபோல பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. ஆனா அப்படி மரணத்திற்காக குறிக்கப்பட்டிருந்த நம்மை, தண்டனைக்காக நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் என்ன பண்ணார்னா, அவருடைய கிருபையை நமக்கு பொழிந்து நம்மை நீதிமான்களாக மாற்றிவிட்டார். குற்றவாளி என்று நம்மேல் எழுதப்பட்டிருந்த அந்த மேலெழுத்தை, அந்த கையெழுத்தை குலைத்து அவர் என்ன செஞ்சார்னா, கிருபை என்று அதுக்கு மேல எழுதினார். இந்த கிருபை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வெகுமதி. பாவியா இருந்த நமக்கு ஆண்டு கொடுத்த வெகுமதி தான் ரட்சிப்பு. பாவத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு பரிசுத்த ஜீவியத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லை. அந்த தகுதியை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்தார். அந்த தகுதியை இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நமக்கு தந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம இதை இப்படி புரிந்து கொள்ளலாம், நம்மை தகுதிப்படுத்தின கிருபை அல்லது நீதிமானாக்கிய கிருபை என்று புரிந்து கொள்ளலாம். அடுத்தது மூன்றாவது குறிப்பு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மூன்றாவது குறிப்பு, இது சாதாரணமான கிருபை அல்ல, பரிபூர்ணமான கிருபை, பர்ஃபெக்ட் கிரேஸ். அதாவது ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை என்பது ஏதோ கொஞ்சம் கிடையாது, ஏதோ ஒரு சிறிய அளவு கிடையாது. நோவாவுக்கு கிடைத்த கிருபை என்பது ஜலப்பிரளவத்திலிருந்து நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றியது. நமக்கு கிடைத்த கிருபை என்பது வரப்போகிற அக்கினி பிரளயமாகிய எரிநரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற போகிறது. ஆண்டவர் தருகிற எல்லாமே பரிபூர்ணமானதுதான். எதுவும் அறகுறைய தரமாட்டார். நமக்கு கற்றது அந்த பைபிள் கம்ப்ளீட் ரெவலேஷன், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள 66 புத்தகமும் முழுமையான ஒரு வெளிப்பாடு, பரிபூர்ணமான ஒரு வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை போல ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை கொஞ்சம் போல கிடையாது. இப்ப ஒரு ஏழையான ஒருத்தர், ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் ஒரு ஐஸ்வர்யாவுடைய வீட்டுல வேலை செஞ்சா எல்லா காலமும் அந்த வேலை செய்யறவங்க ஏழைதான். பணக்காரன் எப்பவும் பணக்காரனா தான் இருப்பான். இப்ப இந்த பணக்காரன் அந்த ஏழையா வேலை செய்கிற சகோதரிக்கு அல்லது சகோதரனுக்கு என்ன தருவாங்க? அவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறிகிற நிலையில் உள்ள பொருட்களையும், அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத உடைகளையும், அவர்கள் சாப்பிட்டு மீதமுள்ள உணவையும், அவர்களுக்கு வேண்டாம் என்று அகற்றுகிறதான பொருட்களையும் தான் கொடுப்பாங்க. ஒரு அடிப்படை ஊதியம் தான் கொடுப்பாங்க, பரிபூர்ணமா தரமாட்டாங்க. எந்த ஒரு ஐஸ்வர்யவானும் தன்னிடத்தில் வேலை செய்கிற ஏழையான ஒரு மனிதன்
தனக்கு சமமானவனாய் வர வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டான். அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டான். ஆனால் நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அவருக்கு ஈக்குவலா யாரும் போக முடியாது. ஆனா அவர் பெற்ற அதே குமாரன் என்கிற மேன்மையை, குமாரத்தி என்கிற மேன்மையை ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருத்தரும் தரார். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த ஈக்குவாலிட்டி, அதுதான் பரிபூர்ணம். ஏதோ கொஞ்சம் பாவம் பார்த்து, அனுதாபம் பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்து உதவி செய்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நமக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதுதான் யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் என்ன வாசிக்கிறோம். அப்ப நமக்கு தந்த கிருபையானது பரிபூர்ணமானது, அரைகுறையானது அல்ல. அதோடு மட்டுமல்ல, இந்த பரிபூர்ண கிருபையினுடைய பர்பஸ், அவர் நமக்கு இந்த பரிபூர்ண கிருபையை தந்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அரைகுறையாக இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கிருபையின் அனுபவத்திலே முன்னேறி பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்யறாரு? பரிபூர்ணமான கிருபையை தந்திருக்கிறார். 4வது குறிப்பு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பெருகும் கிருபை, இன்கிரீசிங் கிரேஸ். அதாவது பரிபூர்ணம் அடைகிறதுன்னு நாம படிச்சோம். அடுத்த பெருகுது. கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, அநேகருடைய ஸ்தோத்திரங்கள்னாலே தேவ கிருபையானது பெருகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கிருபையிலே தேவ ஜனங்கள் பெருக வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதும் போதெல்லாம் கிருபையிலே பெருக வேண்டும் என்று எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதனைக்கு நாம் கடந்து வரும் பொழுது, ஜபங்களிலே பங்கு பெறும் பொழுது, கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் பிரயாசப்படும் பொழுது, ஊழியத்தில் உதவியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் தியாகம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் பொழுது, தேவ கிருபை என்ன செய்கிறது என்றால் நமக்குள்ளே பெருகுகிறது. இப்ப மிகவும் தரித்திரமான நிலையில் இருந்த மக்கதோனியாவில் உள்ள திருச்சபைகள் அந்த தரித்திரமான நிலைமையில என்ன பண்ணாங்கன்னா, உதாரத்துவமாய் கொடுத்தபடினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விசேஷமானது என்று பவுல் சொல்வதை நாம் நிருபத்திலே படிக்கிறோம், கொரிந்து நிருபத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, அவன் ஒவ்வொரு முயற்சியும், நம்முடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு முயற்சியும் கிருபையை நமக்குள்ளே பெருக வைக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் வேதத்தை புரிந்து கொண்டதை போல் அல்ல, இப்பொழுது இன்னும் சிறப்பாய் புரிந்து கொள்கிறீர்கள். காரணம், கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபித்தது போல் அல்ல, இப்பொழுது நீங்கள் இன்னும் சிறப்பாய் ஜெபிக்கிறீர்கள். காரணம், உங்களுக்குள்ளே தேவ கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் கொடுத்ததை போல் அல்ல, இப்பொழுது இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன செய்யுது? கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவ கிருபை என்ன செய்கிறது என்றால் பெருகி கொண்டிருக்கிறது, பெருகும் கிருபை. கடைசியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆண்டு கொள்ளும் கிருபை, அதை ரூலிங் கிரேஸ் அல்லது டாமினேட்டிங் கிரேஸ் என்று சொல்லலாம். இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம், இதை ரொம்ப நீண்ட நேரம் மணிக்கணக்கா தியானம் செய்ய வேண்டிய, பேச வேண்டியதான வசனங்கள் இதெல்லாம். சுருக்கமாக உங்களுக்கு அந்த வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன். ஆளுகை செய்யும் கிருபை,
கிருபை நம்ம என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கொண்டு வருகிறது. முதலாவது குறிப்பு. அடுத்து 2வது என்ன செய்கிறது என்றால், கிருபையானது நம்மை பாவ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி நம்மை நீதிமானாக்குகிறது. அடுத்து 3வது இந்த கிருபை பரிபூர்ணமானதா இருக்கிறது. 4வது இந்த கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது. கடைசி குறிப்பு, கிருபை என்ன செய்கிறது என்றால், ஆளுகை செய்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நமக்குள் இருக்கிற தேவ கிருபையானது நம்ம என்ன பண்ணுதுன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவா உள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு காலத்திலே பாவத்தின் அசுத்தம் மரணத்துக்கு மரணத்துக்கு நேராக அதிகாரத்திற்குள்ளே கொண்டு போய் நம்மை தள்ளி இருந்தது. இப்பொழுது கிருபையானது நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு பெரிய ஆளுகையை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்குள் இருக்கிறதான இந்த தெய்வீக ஆளுகை ஒரு நாள் நித்தியத்திலே மகிமையாய் வெளிப்படும். அப்ப கிருபை என்ன செய்கிறது? நமக்குள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. ஒரு காலத்திலே அடிமைத்தனம் நமக்குள் இருந்தது. அசுத்த இச்சைகள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. பிடிவாதமும், வைராக்கியமும், தீய குணங்களும், வெறுப்பும், கசப்பும், அக்கிரமமும் இப்படி என்னென்னமோ ஆண்டு கொண்டிருந்தது. இப்பொழுது கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மையான அனுபவத்திற்கு நேராக இந்த கிருபை நம்மை கொண்டு வந்ததற்கு என்று யோசித்து பாருங்க. இதை நமக்கு செய்தவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 5 மகத்தான கிருபையின் மேன்மையை நீங்கள் தொடர்ந்து அதிலே நிலை கொண்டிருந்து மென்மேலும் முன்னேற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கிருபையை போக்கடிக்க கூடாது. பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனாவிலே எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக அப்படி இல்லாதபடி நாம் என்ன செய்யணும்? கிருபையில பெருகணும், பரிபூர்ணம் அடையணும். கிருபை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.